5000 வருட பாரம்பரிய பெருமை பெற்றது. நம் கலாச்சாரத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. தமிழகத்தின் மிக தொன்மையான தொழிலான நெசவு தொழில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக பொருளாதார வளர்ச்சியில் முதன்மையாக உள்ளது. பட்டு என்றவுடன் நம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம். ஆனால் அதை தாண்டி தமிழகத்தில் ஆரணி, ராசிபுரம், புவனகிரி போன்ற பல இடங்களில் கைத்தறி நெசவாளர்கள் பட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைக்கு புவனகிரி கைத்தறி பட்டுப்புடவை உற்பத்தி பற்றி பார்க்க இருக்கின்றோம். புவனகிரி பகுதியில் பட்டுப்புடவை நெசவு தொழில் பிரசித்தி பெற்றது. இங்கு குடிசை தொழில் போன்று வீடுதோறும் கைத்தறி பட்டுப்புடவை நெய்து வருகின்றனர். பட்டு குறைவான எடை, கவர்ச்சிகரமான வண்ணங்கள், அழகான புட்டா வேலைப்பாடுகள் என பல தனித்தன்மைகளை கொண்டது. பழமையான கோவில்களில் இருக்கும் சிற்ப தொகுப்புகள், ஓவியங்கள், முந்தானையில் மயில்கள், அன்னங்கள் அழகாக வடிக்கப்படுகிறது. இயந்திரத்தில் நெசவு செய்யப்படும் பட்டுப்புடவையை விட கைத்தறிக்கு என்று தனி வாடிக்கையாளர்கள் உண்டு. இங்கு தயாரிக்கப்படும் பட்டுக்கு இந்தியா முழுவதிலும் பெரிய வரவேற்பு உள்ளது. பட்டுப்புடவையின் விலை டிசைன்களுக்கு ஏற்றபடி மாறுபடுகிறது. பட்டு சேலை வந்துங்க இங்கே 2200 கைத்தறி பட்டு உற்பத்தி ஆகுது. 15000 வரைக்கும் நல்ல சேலை இருக்குது. அதுமாதிரி வெள்ளி ஜரிகைன்னா உங்களுக்கு ஆர்டர் பேரில் நாங்கள் செஞ்சு தரோம். கைத்தறி பட்டு தான் ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ சாமுத்திரிகா ரகம்னு ஒன்று நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுமாதிரி சாஃப்ட் சில்க்குன்னு ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அதையும் நிறையா ஜனங்க விரும்பி எடுக்கிறாங்க. சாமுத்திரிகா ரகன்றது 1200 8500 வரைக்கும் நல்லா பிறகு இருக்கும். அதுமாதிரி ஸ்டோன் வச்சு ஒர்க்கை வச்சு நாங்கள் செஞ்சு தரோம். வித் ப்ளவுஸ் மாடலு. கைத்தறி தான் உங்களுக்கு தேடி வர்றதுனால கைத்தறி பட்டு ஒரு நல்லா சிறப்பாக மக்கள் விரும்பி எடுக்கிறது கைத்தறி பட்டு. 2500 உங்களுக்கு 15000 வரைக்கும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். தறி என்பது ஆடை தயாரிக்க பயன்படும் ஓர் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு கருவியாகும். தனித்தனி நூல்களை இறுக பிணைத்து அழகிய ஆடையாக்கி விடுகிறது. நெய்யப்படவிருக்கும் துணிகளின் நிறங்களுக்கேற்ற நூல்களை அச்சில் பிணைத்து சிக்கலில்லாமல் தனித்தனி இழையாக நீதி அதன் பிறகு தறியில் பிணைக்கின்றனர். குறுக்கு இழைக்கான நூல்கள் தார் எனப்படும் சிறு உருளையில் சுற்றப்படுகிறது. அதனை மரத்தாலான நாடா எனப்படும் கருவிக்கு உள்ளிருக்கும் பித்தளை பட்டைக்குள் பொருத்தி நெய்யத் தொடங்குகின்றனர். ஒரே நேரத்தில் கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி வேலை செய்கின்றனர். இப்பணி பார்ப்பதற்கு எளிதாக தோன்றினாலும் நெய்பவரின் கவனம் சிதையாமைக்கும் மிகப்பெரிய சவாலாகும். இப்படி தங்கள் கை திருத்தாலும் கடும் உழைப்பாலும் ஓர் புடவையை உருவாக்க 1 வாரம் தேவைப்படும் என்கின்றனர்.